வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ப ஒரு புராண கதைய பத்தி பார்க்க போறோம். புராண கதை அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது ராமாயணம், மகாபாரதம். நம்ப இந்துக்கள்லயே மிகவும் முக்கியமான நூல் இது. இப்ப நம்ம ராமாயணத்துல ஒரு சில பகுதிகள பார்க்கலாம். ராமாயணத்துல நாயகன் யாரு? ஸ்ரீராமர் தானே. அவர் மட்டுமா நாயகர்? இன்னொருத்தரும் இருக்காரு. ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவர்தான் ஹனுமன். ஆமாங்க. வீர ஆஞ்சநேயர். அவர் இல்லாம ராமாயணம் இருக்குமா? இல்ல தானே. ராமருக்கு முழு பக்கபலமா இருந்து சீதையை காப்பாத்துறதுல இருந்து எல்லா விஷயத்திலயும் உதவி பண்ணது ஆஞ்சநேயர் தான். ஆமாங்க. ஆஞ்சநேயர் பத்தின கதை தான் பார்க்க போறோம். ஆஞ்சநேயர் வேற யாரும் இல்லைங்க, சிவபெருமான். சிவபெருமானுடைய ஒரு அம்சம் தான் ஆஞ்சநேயர். சிவபெருமான் அவங்கள மிகவும் வணங்கிக்கிட்டு வந்த இந்திரலோக அழகி குஞ்சஸ்தலை அப்படிங்கிறவங்கள இந்த பிறப்புக்காக தேர்ந்தெடுத்திருப்பாரு. அவங்க தான் ஹனுமனுடைய அம்மா அஞ்சனை. ஹனுமனுடைய அம்மா ஒரு இந்திரலோக தேவதையா இருந்தாலும் அவங்க ஒரு நாள் வனம் வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு முனிவர் தவம் செய்யறத பார்ப்பாங்க. ஆனா அது பார்க்கறதுக்கு ஒரு குரங்கு இறந்து போய் கிடக்கிறது மாதிரியே இருக்கும் அந்த முனிவருடைய உருவம். அதை அவங்க தொட்டு பார்ப்பாங்க. அதை தொட்டவுடனே அந்த முனிவருடைய தவம் கலைஞ்சிரும். உடனே அந்த முனிவர் இவங்களுக்கு ஒரு சாபம் கொடுப்பாரு. நீ என்ன நினைச்சு தொட்டியோ அதுவாகவே பிறப்பெடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை ஒரு குரங்கு நினைச்சு தொட்டிருப்பாங்க. அதனால நீ வானரமாயே பிறப்பெடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. அந்த சாபத்தாலதான் அவங்க வானர குலத்துல பிறப்பாங்க. அது சாபம் இல்ல, அது ஒரு வகையில பார்த்தா வரம். சிவபெருமான் தான் உயிர் பெறுவதற்காக அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எல்லாம் திருவிளையாடல் போல அவங்க வானரமா பிறந்ததும் அவங்களுக்கு சாபம் கிடைச்சதும் சிவனுடைய திருவிளையாடல் தான். அவங்க அதே மாதிரி வானர குலத்துல பிறந்திருப்பாங்க. அவங்க பருவ வயதை அடைஞ்ச உடனே வீரகேசரி அப்படின்ற ஒரு மன்னனை பார்ப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு 12 வருஷத்துக்கு அவங்களுக்கு குழந்தையே இருக்காதுங்க. 12 வருஷமா அவங்க போகாத கோயில் இல்ல, போகாத ஸ்தலங்கள் இல்ல, பார்க்காத முனிவர்கள் இல்ல. 12 வருஷம் கழிச்சு ஒரு முனிவர் அவங்க பார்க்கும்போது அவரு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவரு அதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுப்பாரு. அவங்கள கடும் தவம் புரிய சொல்லுவாரு. கடும் தவம் புரிஞ்சா சிவபெருமான் ஆசி கொடுப்பாருன்னு சொல்லுவாரு. அதே மாதிரியே அவங்க கடுமையா தவம் செய்வாங்க. தவம் செஞ்சு அந்த முனிவர் சொல்லுவாங்க, உங்க தவம் முடிஞ்சிருச்சு, நீங்க வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு சிவபெருமான் வரப்போறாங்க அப்படின்ட்டு தடபுடலா விருந்தெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படின்னு பார்த்து ஒரு யாசகர் அங்க தானம் கேட்பாங்க. அவருக்கு வீட்டுல இருந்த பழங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனா அவங்க அதை வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்க வீட்டுல வேற ஏதோ விருந்து தயாரா இருக்கு, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அஞ்சனையும் கேசரியும் ஒருத்தர் முகத்தை பார்ப்பாங்க. ஆனா வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி தானம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் உள்ள கூட்டு போயிடுவாங்க. அவரு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கண்ணா பின்னா எடுத்து கிளச்சி போடுவாரு. அப்புறம் கையை கழுவாம அசுத்தமாவே சாப்பிடுவாரு. அவர் எல்லாம் பண்ணதையும் பொறுத்துக்குவாங்க. அவரு கேசரிய விசிறிடவும் சொல்லுவாரு. அவரும் விசிறி விடுவாங்க. இது எல்லாமே தாங்கிக்குவாங்க. ஆனா அவர் சிவபெருமானை பத்தி அவதூறா பேசுவாரு. அதை மட்டும் தாங்கிக்க முடியாம கேசரி அவரை எதிர்த்து பேசுவாங்க. அப்பதான் சிவன் தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டி, நீங்க என்னுடைய உண்மையான பக்தர்கள் தான், எல்லா உயிரையும் ஒரே மாதிரி மதிக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் வரம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குழந்தை வரம் நான் தரேன், நான் ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்றேன், அந்த பிரசாதத்தை வாயு பகவான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி சிவன் தன்னுடைய உயிரில், அதாவது தன்னுடைய ஆத்மாவிலேருந்து ஒரு பாதிய பிரசாதமா ஒரு மாம்பழமா மாத்தி வாயு பகவான் கிட்ட கொடுப்பாங்க. வாயு பகவானும் அதை கொண்டு அஞ்சனை கிட்ட கொடுப்பாரு. அஞ்சனை அதை வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டான எல்லா குழந்தைகள் மாதிரியும் ஹனுமனுடைய அம்மாக்கும் ரொம்ப மயக்கம், இந்த மாதிரி வாந்தி, சோர்வு இதெல்லாமே இருக்கும். அப்ப அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஆதி பராசக்தியே அவங்க கூட இருப்பாங்க. இவங்க இப்படி போயிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் அந்த வானர குலத்திலேயே 2 பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு மன்னனுடைய பசங்க. அதுல வாலி சுக்ரீவன் அப்படின்றதுதான் அவங்களுடைய பேரு. அந்த வாலி மிகவும் திறமைசாலி, பலமானவன். அப்படிப்பட்ட வாலிக்கு அந்த நாட்டை மீட்டெடுத்து ஆளணுன்ற ஆசை.
ஆனா அவருக்கு எதிராகவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவரோட பலசாலியா இருக்கு அப்படின்றத நாரத மூலியமா வாலி தெரிஞ்சுக்குவாரு. என்னது, என்னை விட பலசாலியான குழந்தை இந்த உலகத்துல பிறக்குதா, முடியவே முடியாது, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதனால அவங்க அம்மா அஞ்சனைக்கு அனுமன் வயித்துல இருக்கும் போதே விஷத்தை ஒரு பிரசாதத்துல கலந்து கொடுத்துருவாரு. அதை சாப்பிட்ட அஞ்சனையின் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க விஷம் உடம்பு மூல பழவும். அப்ப அவங்க காப்பதுக்காக பல தேவதைகள் வருவாங்க. அவங்களோட விஷத்தை முறிச்சு அவங்கள காப்பாத்துவாங்க. இன்னைக்கு அவங்க சாப்பிட்ட விஷம் ஹனுமானுக்கு ஒரு கவசமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க. அப்புறம் வழக்கம் போல அஞ்சனை அரண்மனையில வலம் வருவாங்க. அவங்களுக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கும். அது எல்லாமே கூட கேசரிட்ட கேட்பாங்க. ஆனா கேசரி அதை எட்டி பறிக்கிறதுக்கு பதிலாக அஞ்சனையே அதை எட்டி பறிப்பாங்க. ஹனுமன் வயிற்றுல இருக்கிறனால ஹனுமனுடைய பலம் ஃபுல்லாவே அவங்க அம்மாவுக்கு தெரிய வரும். அவங்க அம்மா மிகவும் பலசாலியாவே மாறிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் அது தன்னுடைய குழந்தையுடைய வேலை அப்படின்ட்டு. ஹனுமனுக்கு பாடம் கத்து கொடுக்க அந்த சரஸ்வதியே நேர்ல வருவாங்க. அஞ்சனை வயத்துல ஹனுமன் இருக்கிறப்ப அவர் எல்லா கதையும் அவங்க மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. முக்கியமா சொல்வளம் எப்படி இருக்கணும், ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வன்னு சொல்லுவாங்க. ராமரும் அப்படிதான் சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றத அவங்க 2 பேருக்கிட்டையும் கத்துக்கணும். அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பல காலமா எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிதான் ஆஞ்சநேயர் அஞ்சனையுடைய வயித்துல வளர்ந்துட்டு இருந்தாங்க. சரியா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறக்கும் போதே அவருக்கு கவச குண்டலங்கள் இருக்கும், காதுலையும் நெஞ்சிலையும். அந்த கவச குண்டலம் அவருடைய தாய்க்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஒரு தடவை அஞ்சனை ஆஞ்சநேயரை குளிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க. அப்ப கைத்தவறி ஆஞ்சநேயரை கீழே போட்டுருவாங்க. ஆனா கீழே விழுந்தப்ப அங்க இருந்த பாறை அது 2ஆ பொளந்துரும். அதை பார்த்த அஞ்சனைக்கு தன் மகனுடைய சக்தியை நினைச்சு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆஞ்சநேயர் வளர்ந்தாரு. அவர் வளர்ந்து அப்படிதான் அவர் வளர்ந்து ராமருடைய தீவிர பக்தரா ஆனாரு. ஒவ்வொரு நாளுமே ராமருடைய பக்தி அவருக்கு அதிகமாவே இருந்தது. ஆனா ராமரை அவர் சந்திச்சதே கிடையாது. இந்த பக்கம் ராமரும் தன்னுடைய அரண்மனையில பிறந்து வளர்ந்தாரு. ராமர் பிறந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? வாங்க நான் அதையே சொல்றேன். ராமருடைய அப்பா தசரத மன்னன். அவருக்கு மொத்தம் 3 பொண்டாட்டி. அதுல முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் ராமர். அவங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்திருக்கும். தசரத மன்னன் ஒரு யாகத்தை செஞ்சு அந்த யாகத்து மூலியமா குழந்தை வரம் பெற்றிருப்பாரு. அந்த யாகம் தான் அஸ்வமேத யாகம். அது இன்னமும் சமஸ்கிருதத்துல ஒரு மதிப்புக்குரிய யாகமா கருதப்படுது. அந்த யாகத்தினுடைய பலனா பிறந்தவர் தான் நம் ஸ்ரீராமர். அவர் பிறந்து அரண்மனையில நல்லபடியா வளர்ந்தாரு. அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பருவ நிலைய அடைஞ்சாரு. அப்பொழுது சீதாதேவியினுடைய ஊர்ல அவங்க சுயவரம் வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் போய் அதுல கலந்துக்கிட்டாங்க. சுயம்வரத்துல போட்டி என்னன்னா, அங்க வச்சிருக்க வில்ல யாரு உடைக்கிறாங்களோ அவங்கதான் போட்டியில ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சாதாரண வில்லுல அந்த வில்ல தூக்கி உடைக்கிறவங்களுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதையுடைய அப்பா சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டு இளவரசர்களும் அந்த வில்ல உடைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலையும் முடியல. ஆனா ஒருத்தர் மட்டும் பண்ணாரு. அதுதான் நம்ம ஸ்ரீராமர். அவரு முன்னாடி நின்று எல்லாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வில்லை எடுத்து தொடையில வச்சு அதை உடைச்சிட்டாரு. உடைச்ச உடனே சீதையும் ராமருக்கும் கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆயிட்டு அவங்க ராமருடைய ஊருக்கே வந்துருவாங்க. வந்துட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழுவாங்க. அப்பதான் அவங்க சித்தி கைகையினுடைய சூழ்ச்சி அங்க வேலை செய்யும். அது என்னன்னா, தசரத மன்னன் ஒரு நாள் தான் உயிருக்காக போர்க்களத்துல போராடிட்டு இருக்கும் போது கைகை தான் அவருக்கு பலவாறு வைத்தியம் செஞ்சு அவரோட உயிரையே காப்பாத்திருப்பாங்க. அப்ப தசரத மன்னன் அவங்க மீது காதல் கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு கைகை சொல்லியிருப்பாங்க, எனக்கு வரலாம் இப்போதைக்கு எதுவும் வேணாம், ஆனா நான் வேணும் போது கேட்பேன், அப்ப நீங்க கண்டிப்பா தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப
இங்க அவங்க 3 மனைவிக்கு 4 பசங்க இருப்பாங்க. ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். ராமன் வந்து முதல் மனைவியோட பையன், லக்ஷ்மணன் வந்து 2ஆம் மனைவியோட பையன், பரதன், சத்ருகன் வந்து 3ஆம் மனைவி கைகேயியுடைய பையன். இப்ப அவங்க பரதன் தான் வந்து நாடாளணும் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி வந்து யோசிச்சாங்க. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? கூனி. மகாபாரதத்துல எப்படி சகுனியோ அதே மாதிரி ராமாயணத்துல கூனி. இவங்க கூன்னா ரொம்ப குறுகலா இருப்பாங்க. அவங்க முதுகு வளைஞ்சிருக்கும். அப்படிதான் ராமர் ஒரு நாள் சின்ன வயசுல அன்பு விட்டு விளையாடும் போது அவங்க முதுக மேல அம்பு விட்டு விளையாண்டுருப்பாரு. அது அப்பதைக்கு சின்ன பசங்க தெரியாம தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அது கூனியுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த காரணத்தால ராமரை பழிவாங்கறதுக்காக சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அததான் அவங்க இப்ப பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் கைகேயி. கைகேயி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி சூழ்ச்சி பண்ணி ஒருவாறு அவங்க கைகேயி மனசை கலைச்சிட்டாங்க. கலைச்சி கைகேயியை வந்து தசரதன் கிட்ட போய் கேட்குமாறு சொல்லிடுவாங்க. கைகேயும் போய் தசரதன் கிட்ட இந்த வரத்தை கேட்பாங்க. என் உயிரே வேணா கூட எடுத்துக்கோ, ஆனா இந்த வரத்தை மட்டும் என்னால உனக்கு தர முடியாது, ராமன் என்னுடைய உயிர் அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் கைகேயி கேட்க மாட்டாங்க. சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப தசரத மன்னன் அவங்க ராமரை கூப்பிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ராமர், பரவாயில்ல, சித்தியுடைய ஆசை அதுதான் அப்படின்னா நான் அதையும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அது என்ன ஒரு நிபந்தனை அப்படின்னா, கைகையை கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி என் பையன் பரதன் தான் நாடாளணும், ராமர் வந்து நாட்டை விட்டு 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அததான் வந்து தசரதன் வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாரு. இருந்தாலும் வேற வழி இல்லாம கொடுத்த வாக்குக்காக அவரு அதற்கு தலையாட்டியிருப்பாரு. அவருடைய உடல் மட்டும்தான் அங்க இருக்குதே தவிர உயிர் வந்து ராமன் பிரிஞ்சு செல்றத ஏத்துக்கவே இல்லை. கண்ணீர் மல்க மல்க அவங்கள வழி அனுப்பி வச்சாரு. ஆனா நம்ம ராமன் அவர் போகும்போது எல்லாரும் பெரியவங்க காலையும் விழுந்து வணங்கினாரு. அதுல கைகையும் ஒருத்தங்க. அப்ப கூட அவங்களோட மனசு கலையவே இல்லை. ராமரும் சீதையும் வனவாசம் புறப்பட்டாங்க. அப்ப ராமர், நான் மட்டும் போறேன், சீதை நீ இங்கே இரு, காட்டுல கொடிய விலங்குகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். சீதை அதுக்கு என்ன சொன்னாங்களா, கொடிய விலங்கு இருந்தாலும் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன், ராமர் எங்க இருக்கிறாரோ அதுதான் சீதைக்கும் அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறமே ராமர் கூட லக்ஷ்மணனும் கிளம்பி வருவாராம். வேணா லக்ஷ்மணா, நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற, நீ நாட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி கிடையாது, நான் உங்கள் நிழல், என்னைக்குமே உங்க கூட தான் இருப்பேன், உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த லக்ஷ்மணன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த லக்ஷ்மணன் வேற யாருமே இல்லை, விஷ்ணுவுடைய பாம்பு. அவர் கீழே படுத்திருக்கும்ல அந்த பாம்பு, அந்த பாம்பு மேலதான் விஷ்ணு வந்து கை வச்சு கால்லாம் நீட்டி படுத்திருப்பாரு. அந்த பாம்பு தான் இந்த அவதாரத்துல ராம அவதாரத்துல அவருக்கு துணையா லக்ஷ்மணன்ற பேர்ல ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கும். அதே மாதிரி அவர் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போது பலராமன்ற பேர்ல வந்திருப்பாங்க. இவங்க அவரை பாதுகாக்கிறது, அதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. அதுதான் ராமர் வந்து வனவாசம் போகும்போது நானும் உங்களோட வரேன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க 3 பேரும் வனவாசம் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதை தான் நம்மளுக்கு தெரியும்ல. இது முதல் பாகம்தான். இது நான் தொடர்ந்து சொல்றேன். இதுல ராமாயணம், அதாவது ராமாயணத்துல பெரிய காண்டமான சுந்தரகாண்டம் பத்தி தான் நம்ம முழுசா பார்ப்போம். வாங்க அடுத்தடுத்த பாகத்துல பார்ப்போம்.